துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். குட்டி ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? பூனைக்குட்டி அடி பூனைக்குட்டி என்னடி இதெல்லாம்? என்ன அர்த்தம்? இங்க வாயா, வந்து குழந்தைங்களை தூக்கு. பாரு மாத்தி மாத்தி அழுகுறாங்க. என்னாலலாம் சமாளிக்க முடியாது. ஒன்னே பெரிய கஷ்டம், இங்க ரெண்டு. வந்து தூக்கமா? பூனைக்குட்டி என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? பாரு, உனக்கு ஒரு குட்டி பூனைக்குட்டி இல்ல, ரெண்டு குட்டி பூனைக்குட்டி வந்திருக்கு. உனக்கு சந்தோஷமா? இல்ல, எனக்கு ஏன் பூனைக்குட்டி நல்லா இருக்காளா? அவளுக்கு எதுவும் இல்லைல்ல, அவ சந்தோஷமா இருக்காளா? அது போதும்டி, அந்த சந்தோஷம் எனக்கு போதும்டி. ஐயோ மேம், எனக்கு எதுவும் இல்லை. இந்த பார்க்கறல, உன்கிட்ட நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். என்னடி பூனை, என்னடி இதெல்லாம்? ட்வின்ஸா? நமக்கா? ரெண்டு பூனைக்குட்டியும் நம்மள்தான். இல்ல இல்ல, பக்கத்து பெட்ல இருந்து ஒண்ணு வாங்கி வந்து வச்சிருக்கேன். மூஞ்ச பாரு, ரெண்டு குட்டி பூனைக்குட்டியும் நம்ம பூனைக்குட்டி தான். நல்லா இருக்கா? ஒண்ணு பைய பூனைக்குட்டி, இன்னொன்னு பொண்ணு பூனைக்குட்டி. ரெண்டு பூனைக்குட்டியும் இந்த அருண் நிம்மியோடது தான். பூனைக்குட்டி என்னடி இதெல்லாம்? ஆமா, ட்வின்ஸ்னா முன்னாடி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட டாக்டர் எதுவுமே சொல்லலையேடி. ஆமாயா மேம், நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேனிங்க்கு போனோம்ல, அப்பவே டாக்டர் சொல்லிட்டாங்க நமக்கு ட்வின்ஸ்னு. நான் தான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு இது வரைக்கும் சொல்லலை. இப்போ கூட டாக்டர் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, என் மாமாவை மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். டாக்டர் எதுனா சொல்லிட்டாங்களா உங்ககிட்ட? அடி பூனைக்குட்டி, ஓ நீ சொன்னதுனால தான் டாக்டர் அப்படியே அமைதியா இருந்தாங்களோ? அடி, அவங்க குழந்தை பிறந்துச்சுன்னு கூட சொல்லலடி, தெரியுமா? உள்ள போய் பாருங்க, உள்ள போய் பாருங்கன்னு நான் அதிர்ச்சியாவே சொல்லி அனுப்புனாங்க. நான் கூட உனக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு வந்தேன்டி. கார்த்திகை கூட உள்ள விடல தெரியுமா? நான் மட்டும் தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ மேம், நான் தான் சொன்னேன் என் மாமா மட்டும் வர சொல்லுங்கன்னு. நீ முதல்ல பார்க்கணும்ல, நம்ம குட்டி பொண்ணு குட்டிங்களே நீ தான் முதல்ல பார்க்கணும். அப்புறம் என்னையும் நீ தானே பார்க்கணும். எவ்வளோ துடிச்சு போயிருப்பல்ல. ஐயோ மேம், மனசுக்குள்ள எவ்வளோ வச்சிருந்துருக்கல்ல. என்ன நீ எப்படி பார்த்து இருந்திருக்கல்ல. என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இல்லையா? சாரி மேம், நான் துடிச்சேனோ இல்லையோ, என்னை விட அதிகமா நீ துடிச்சு போயிருக்க, பதறி இருக்க இல்ல? ஏய் அப்புறம் என்னடி, நீ உயிரடி. என் உயிருக்கு எதுனா நான் துடிச்சு போக மாட்டேன். நான் வெளியில நின்று துடிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லடி. நீ வலியால எவ்வளவு துடிச்சிருப்பல. இன்னுமா ரொம்ப கஷ்டமா இருந்ததோ? ஏய் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனடி. குழந்தை வேணும்னு கேட்டு உன்னை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேனாடி. உனக்குட்டி, உனக்கு நான் எதுவும் வராம கொத்தி கொத்தி பார்த்துக்கிட்டேன்டி. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீ ரொம்ப துடிச்சிட்டேடி. சாரிடி பொண்ணுக்குட்டி. என்னையா இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் யாருக்காக? நம்ம குட்டி பொண்ணுக்குட்டிக்காக தானே. இங்க பாரு, இந்த இதுல இப்படி ஒரு விஷயம் நடந்ததுல நீ என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல, தெரியுமா? வலியால நான் துடிச்சதை விட என்ன நினைச்சு நீ துடிச்சதுதான் அதிகம். நல்ல வேலை, நீ துடிக்கிறத பார்த்துட்டு என்னால இருந்திருக்க முடியாது, தெரியுமா? அடி பொண்ணுக்குட்டி, நீ எல்லாம் அழக்கூடாது, நல்லா சிரிச்சுட்டு இருக்கணும், புரியுதா? அளவுக்கு அதிகமா அழுதுட்டடி. இனிமே அழவே கூடாது. எப்பவும் என் பொண்ணுக்குட்டி சிரிச்சுட்டே தான் இருக்கணும். இந்த அருண் இருக்கிற வரைக்கும் என் பூனைக்குட்டியும் என் குட்டி பொண்ணுக்குட்டியும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், சரியாடி? என்னடி ரெண்டு பேருமே அழறாங்க, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. நீதான் தூக்கி சமாதானப்படுத்தணும். தூக்கி சமாதானப்படுத்து. எனக்கு என் பொண்ணுக்குட்டி எதாவது தூக்கணும். தூக்கவா? என்ன ரொமான்ஸா? நீ என்ன நினைச்சுக்கடி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ முதல்ல என் பொண்ணுக்குட்டி எதாவது தூக்கணும். அவ எவ்வளவு துடிச்சிருப்பான், அவளுக்கு எவ்வளவு வலி வேதனை இருந்திருக்கு. அவளை முதல்ல தூக்கி கொஞ்சிட்டு தான் அப்புறம் என் குட்டி பொண்ணுக்குட்டிங்களை பார்ப்பேன். வாடி பொண்ணுக்குட்டி தூக்கட்டா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். வீட்டுக்கு போய் நீ என்ன வேணா பண்ணிக்க, இங்க வேணாம், சரியா?
எல்லாரும் இருக்காங்கல்ல, முதல்ல நம்ம பூனைக்குட்டிங்களை பார்ப்போம். நீ தூக்கு, பாரு. உன்ன மாதிரி ஒன்று, என்ன மாதிரி ஒன்று. அருண், நிம்மி. குட்டி அருண், குட்டி நிம்மி. எப்படியா மேம், நல்லா இருக்குல்ல? ஆமாண்டி, எனக்கு என் குட்டி நிம்மி குட்டியை கொடுத்துரு. நீ குட்டி அருண் குட்டியை வச்சுக்க. எனக்கு என் நிம்மி குட்டி மட்டும் தான் வேணும். ஐயோ மேம், 2 குட்டியும் நம்ம குட்டி தான். நீ தான் 2 பேரையும் தூக்கி சுமக்கணும். இவங்க 2 பேரையும் மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து. ஐயோ மேம், ஏற்கனவே நீ குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு குழந்தை வந்தாலே உன்னை கையில் பிடிக்க முடியாது. நீ அந்த குழந்தையே கொஞ்சம் வேணும் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ 2 பூனைக்குட்டி வந்துருச்சு. இந்த பூனைக்குட்டியை மறந்துட மாட்டியே. அடியே பூனைக்குட்டி, இப்ப வரைக்கும் என் குட்டி பூனைக்குட்டிங்களை தூக்கலடி. என் பார்வை கூட அவங்க பக்கம் போலடி. உன்னை மட்டும் தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். நீ மட்டும் தாண்டி என் உயிர், என் உலகம் எல்லாமே நீ மட்டும் தாண்டி. அதுக்கப்புறம் தான் நம்ம குட்டி பூனைக்குட்டியெல்லாம். முதல்ல நீ தாண்டி எனக்கு. ஐயோம்மா, நீ என்ன கொஞ்சம் அதெல்லாம் போதுமாம்மா. அவங்கள தூக்கி கொஞ்சுவியாமா. தூக்கு நம்ம குழந்தைங்கள. நீ முதல்ல தூக்கியாமா, அப்புறம் தான் மற்றவங்கள தூக்கணும். தூக்கியா? ஏய், அப்புறம் நம்ம பூனைக்குட்டிங்களை நான் தூக்காம? அடியே பூனைக்குட்டி, உன்னை வீட்டுல வந்து தூக்கிக்கிறேன். இங்க நம்ம குட்டி பூனைக்குட்டிங்களை தூக்குறேன். ஏமா ஏன்டி தங்கங்களா? ஐயோ, என்னடி பூனைக்குட்டி, 2 பேரும் மாறி மாறி ஆளறாங்க. நீ எப்படி சமாளிக்கிறது? எனக்கு தெரியாதுப்பா. நீ குட்டி பூனைக்குட்டி மட்டும் தான் கேட்ட, நான் பெத்து கொடுத்துட்டேன். இதோட ஏன் வேலை முடிஞ்சது. இனி நீ தான் பாத்துக்கணும். ஐயோ மேம், உனக்கே தெரியும் எனக்கு ஏதோ தெரியாதுன்னு. நீ தான் பாத்துக்கணும். ஒண்ணு வந்தாலே எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. இதுல 1க்கு 2. ஆல்ரெடி ஸ்ரீஜா குட்டி வேற வீட்டுல இருக்கா. மொத்தம் 3 பேரையும் மேய்க்க வேண்டியது உன் பொறுப்பு தான். எனக்கு தெரியாது பாத்துக்க. என் செல்ல குட்டிங்களா, பாருங்க உங்க அம்மா என்னென்ன சொல்றான்னு. உங்க 2 பேரையும் அவளால பாத்துக்க முடியாதாமா, நான் தான் பாத்துக்கணுமா. உங்க 3 பேரையும் சேர்த்து இந்த அப்பா மட்டும்தான் பாத்துக்கணுமா. பரவாயில்ல, நமக்காக தானே நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டா. அதுக்காக நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம பூனைக்குட்டியை பாத்துப்போமா? ஐயோ மேம், நல்லாவே பூனைக்குட்டிங்க கிட்ட நீ பேச்சுவார்த்தை நடத்துற பாரு. உன் பேச்சை கேட்டதும் நம்ம குட்டி பூனைக்குட்டிங்க எவ்வளவு அமைதியாயிட்டாங்கன்னு. ஆமாண்டி பூனைக்குட்டி, அப்பா என்ன சொல்றேனோ அது என் செல்ல பூனைக்குட்டிங்க சமத்தா கேட்டுக்கோங்க. அப்படிதானே செல்ல குட்டிங்களா? அப்போ அப்பா பேச்சதான் கேட்பீங்களா? அம்மா பேச்சை கேட்க மாட்டீங்களா? அடி பூனைக்குட்டி, இந்த அம்மாவே அப்பா பேச்சதான் கேட்பா. அப்புறம் இந்த குட்டி பூனைக்குட்டிங்க மட்டும் அப்பா பேச்சை கேட்காம இருந்துருவாங்களா? என்னடி சொல்லுங்க என் தங்கமே, அப்படிதானே? பாத்தியாடி, நான் கேக்குறதுக்கு என் பூனைக்குட்டிங்க ஆமான்னு சொல்றாங்க. 10 கொடி என் பூனைக்குட்டி. அடப்பாவீங்களா? இவ்வளவு நேரம் அம்மா சொல் பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்க. அப்பா வந்தோடனே அப்பா கட்சிக்கு தாவிட்டீங்களா? போங்க. ஐயோ மாம்ஸ், நீங்க 3 பேர் மட்டும் ஒரு கட்சி, நான் மட்டும் தனியாவா? முடியாது. நீ என் கட்சிக்கு வந்துரு. வாயா மாம்ஸ். அடிய பூனைக்குட்டி, நான் எப்பவுமே உன் கட்சி தாண்டி. எப்பவுமே என் பூனைக்குட்டியை சுத்தி சுத்தி வர வேண்டி நானு. அது எப்படி இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னு அவங்க கட்சிக்கு போயிடுவேனா என்ன? எனக்கு எப்பவுமே என் பூனைக்குட்டி தான். இப்ப கூட என் பூனைக்குட்டி தான். ஆனா என் பூனைக்குட்டி தான் பக்கத்துல வரவே மாட்டேங்குது. என்னடி? ஐயோ மாம்ஸ், நான் எப்படி உன்கிட்ட வராம இருப்பேன்? எனக்கு இப்ப கூட உன் மடியிலையோ இல்ல உன் நெஞ்சிலையோ படுத்துக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. படுத்துக்கவா? அடி பூனைக்குட்டி, என்னடி கேள்வி கேட்டுட்டு இருக்கான்? ஏய், நானே உனக்கு எப்போ கட்டி அனுப்பேன்னு தோணுதுடி. எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமாடி? ஏய், நான் இன்னைக்கு முழுக்க நான் நானாவே இல்லை தெரியுமா? நீ ஒரு பக்கம் செத்து பொழைச்சனா, நான் ஒரு பக்கம் செத்து பொழைச்சேன்டி. நீ வந்துடணும்னு என் உயிர் என்கிட்டயே இல்லடி. அது உன்னை மட்டுமே சுத்தி சுத்தி தாண்டி இருந்தது. இந்த யாரும் அந்த எம்மனே வந்தாலும் சரி, என்னெல்லாம் உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நீயும் நானும் எப்பவுமே ஒண்ணுதான். இந்த ஈருடல் ஒரு உயிர்லாம் சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி நீயும் நானும் சரியா? அந்த யமனே வந்தாலும் அந்த யமனுக்கே நான் டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுப்பேன். அடி பூனைக்குட்டி, நான் மட்டும் என்ன உன்னை கொடுத்துருவேனா என்ன? உன்னை கொடுக்கலாம் மாட்டேன். எப்பவுமே நீ எனக்கு மட்டும் தாண்டி, என் ஒருத்தனுக்கு மட்டும்தான். உன்னை அந்த யமன்ல கடவுளே கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் பாத்துக்க. நன்றி சொல்லி ஏழைக்கெல்லாம் கூடு காட்சி ஊத்திடணும். ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிடம் தத்தை போர் புது வித்தை காட்டிடவா.
ஐயோ சகல என்னையா ஓ சிக்ஸர் அடிச்சிருக்க போல இருக்கே நான் அது அங்க 4 தான் நீ இங்க சிக்ஸரே அடிச்சு தூக்கிட்ட போல இருக்கே ஐயோ சகல 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 நிம்மி அம்மாடி நிம்மி அது சரி ஓ ரைட்டு இவங்க சாதாரணமாவே ரோமியோ ஜூலியட் இதுல வேற இன்னைக்கு முழுக்க ரொம்ப தவிச்சிருக்காங்களே இவங்க ரோமியோ ஜூலியட்டுக்கும் தாண்டி போயிடுவாங்களே ஆஹா நம்ம பிள்ளைங்க வேற ஏக்கமா பார்த்துட்டு இருக்குங்களே என்ன பண்ண இவங்க கையில குழந்தைங்க மாட்டிக்கிட்டு முழிக்குதே என்னையா இப்ப எப்படி இருக்கு நிமிக்கு ஏயா டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ என்னப்பா நீங்க 2 பேரும் உள்ள வந்து அமைதியா இருக்கீங்க கார்த்திக் மாமா இப்ப நிமிக்கு எப்படி இருக்கு அருண் மாமா என்ன பண்றாங்க 2 பேரும் ஐயோ அம்மா நீங்க கொஞ்சம் நகருங்க அங்க என்ன நடக்குது நான் போய் பாக்குறேன் மச்சான் என்னடா டாக்டர் எதுவும் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அவன் இப்ப நிம்மி நிம்மி அத்தை இப்ப நிம்மிக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும் அவ்வளவுதானே கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க அத்தை அம்மாடி இருக்கு நீயும் தான் கொஞ்சம் முன்ன வந்து பாருமா இல்லையா கார்த்திக் என்ன சொல்ற இந்த இரு நான் வரேன் அட கடவுளே என் பொண்ணுக்கு 2 குழந்தையா அம்மாடியோ ஏ கார்த்திக் நிம்மிக்கு இப்ப பரவாயில்லையா ஆமா அத்தை சகல சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்பா எவ்வளவு போராட்டங்க எல்லா போராட்டத்துக்கும் ஒரு விரிவு காலமா இந்த 2 குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சரி எங்க அண்ணனாச்சே எங்க அண்ணனாலே தனியா தெரியணும்ல அதுலயும் அவரு நிம்மி மேல வச்சிருக்க பாசம் அப்பப்பா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டபுள் மடங்கு பாசம்னு இந்த ட்வின்ஸை வச்சு ஆமா அரவிந்த் நீங்க சொல்றது உண்மைதான் அருண் மாமாக்கு நிம்மி மேல அவ்வளவு பாசம் அதோட வெளிப்பாடுதான் இந்த டபுள்ஸ் அது சரி நம்ம மட்டுமே பேசிட்டு இருக்கோமே ஏன் இவங்க 2 பேரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க ஏய் அருண் நிம்மி ஐயோ அத்தை அவங்க இப்போதைக்கு நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம இங்க இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அத்தை 2 பேரும் வேற உலகத்துல இருக்காங்க காலையில இருந்து 2 பேரும் துடியா துடிச்சிருக்காங்க அத்தை அதான் அவங்களோட துடிப்பு தான் இப்ப 2 பேரும் ஒத்துற மாதிரி ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அத்தை அதுலயும் அருண் அண்ணா கிட்டத்தட்ட 2-3 வாரமா தவியா தவிச்சிட்டாரு நிம்மி நினைச்சு அவர் அழாத நாட்களே இல்ல இப்பதான் அவருக்கு நிம்மதி இருக்கும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஆமா ஆமா கண்டிப்பா குழந்தைய தூக்குங்க நம்ம வெளியில போவோம் இல்லனா அனன்யா ரூமுக்கு போவோம் எனக்கு என் பொண்ணு நல்லபடியா வந்துட்டாளா என் 2 பொண்ணுங்களும் நல்லபடியா இருக்காங்க எனக்கு அது போதும் நல்லபடியா குழந்தையும் பெத்து எடுத்துட்டாங்க என் பேர குழந்தைங்களும் சரி என் பொண்ணுங்களும் சரி என் மாப்பிள்ளைங்களும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடவுளே என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க நான் என்ன வேண்டுனாலும் அதை நிறைவேற்றிறேன் கடவுளே சரி வாங்க அத்தை நம்மள போவோம் குழந்தைய தூக்கிக்குவோம் வாங்க வெளியில போவோம் அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசட்டும் வாங்க போவோம் ஆமாப்பா கார்த்திக் வாங்க போவோம் நான் தூக்கிக்கிறேன் என் பேர குழந்தைய அது எப்படி நான் தூக்குறேன் என் குழந்தையாச்சே நான் தூக்க வேணா அது சரி 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான் எங்க அண்ணன் டபுள் சாக் கொடுத்துருக்காரு ஆளுக்கு ஒன்னா தூக்கிக்கோங்க அது நம்ம கரெக்ட் தான் ரெண்டா ஒன்னு கண்டா சின்ன சிறு தண்டா அப்ப தண்ட செய்யும் உப்பு தொண்டா கிட்ட நெருங்கி வாடா கர்லா கட்ட உடம்பக்காரா பட்டா எழுதிட்டாடா கொஞ்சம் மிருதவ தட்டாடா தொட்டா பெட்டா நானும் வாரேன் உப்பு மூட்டை தூக்கி போடா குட்டி ஐயோ மேம் என்ன நினைச்சு எவ்வளவு துடிச்சிருக்கல நீனு உன் துடிப்புக்கெல்லாம் தான் நான் இப்ப இங்க வந்து நிக்கிறேனே இல்லைன்னா நான் எப்பயோ போய் சேர்ந்திருப்பேன் தெரியுமா உன்னாலதான் எனக்கு ஆயுசு கெட்டி குட்டி இனிமே இந்த வார்த்தை கூட என் வாயிலுன்னு சொல்லக்கூடாது என்னை விட்டுட்டுலாம் எங்கேயும் போகக்கூடாது புரியுதா இனி என் கூடவே தாண்டி இருக்கணும் கிச்சனுக்கு போறதா இருந்தாலும் சரி ஹாலுக்கு போறதா இருந்தாலும் சரி அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி ஏண்டி பாத்ரூமுக்கு போறதா இருந்தாலும் சரி இந்த மாமா இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது உன் மாம்ஸ் உன் கூடவே தாண்டி வருவேன் ஐயோ மேம் ஆனாலும் உனக்கு இருக்கு பாரு நக்கலு இதெல்லாம் உனக்கே ஓவரால பாத்ரூமுக்கு போனாலும் இவர் கூட்டிட்டு போகணுமா போயா என்ன இப்போ அதெல்லாம் கூட்டிட்டு போலாம் தப்பு இல்ல சரிடி என்ன வலிக்குதா ரொம்ப வலிக்குதாமா ஆமா மேம் கீழே விழுந்ததுனால பயங்கர அடிபட்டிருக்கு போல இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் லேசா வலிக்குது 2 நாள்ல சரியாயிடும்ல ஏ பொண்ணுக்குட்டி கண்டிப்பா சரியாயிடும்டி இந்த மாமா இருக்கல கவலைப்படாது சீக்கிரமே சரியாயிடும் சரி ஆக்கிடுவேன் அடி பொண்ணுக்குட்டி இந்த அருணை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதடி நீ இல்லாம இந்த அருணாவே இல்ல தெரியுமா ஐயோ மேம் நான் எப்படியா போவேன் உன்னை விட்டுட்டு நானே கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சண்டை போட்டு திரும்பி வந்திருக்கேன் ஐயோ உன்ன மாதிரி ஒரு புருஷனை விட்டுட்டு நான் போவேனா நான் எப்பவுமே உன்கிட்ட தாண்டா இருப்பேன் உன்னை சுத்தி தாண்டா இருப்பேன்
டேய் அருண், நான் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். உன் கூட காலத்துக்கும் இருந்து உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன ரெண்டாவதா கல்யாணம் பண்ண சொல்லி. ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கவா? டேய் என்னடா என்ன ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஆசை வந்துருச்சு உனக்கு? எவளாவது எனக்கு சக்காலத்துன்னு வந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அவ மண்டை குடும்பிய ஆஞ்சாஞ்சு ஆஞ்சி அனுப்பி விட்டுருவேன் பாத்துக்க. இல்லடி, நீதான் அன்னைக்கு சொன்ன ஐயோ மாம் நீ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அதான் கேட்கிறேன், நீயே சொல்லியிருக்கேன் போது உன் பேச்சை நான் மீறலாமா? ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கவா? யோ என்னையா என் மண்டையில அடிபட்டிருக்கேன்னு அமைதியா இருப்பேன் நினைச்சியா? உன் மண்டையில அடிப்படை வச்சிருவேன் பாத்துக்க. எவளாவது என் இடத்துக்கு வந்தா அவ்வளவுதான், அவளை கரகரகரன்னு கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. ஐயோ ஏய், ஏண்டி ஏண்டி இந்த குலவெறி? அப்புறம் இல்லையா மேம், உன் பாசம் எவ்வளவு பெருசு தெரியுமா? உன்ன மாதிரிலாம் ஒரு ஆம்பளையும் இந்த மாதிரி பாசமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ கிடைச்சது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? என்ன நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு ஒரு இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு புருஷனை இன்னொருத்திக்கு பங்கு போடுவா? கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் என்னால முடியவே முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ என் கூடவே வந்துரு. நான் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், எங்கேயும் விட்டுட்டும் போக மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். அப்படியே போன குட்டி, நான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்டது உண்மைதாண்டி. அப்படியே போன குட்டி எவளையாவதா சீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்டி. நானு 7 ஜென்மத்துக்கும் எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தினா அது நீ மட்டும் தாண்டி. என் பூனை குட்டி மட்டும் தாண்டி என் வாழ்க்கையில. இங்க பாரு, என் வாழ்க்கையில பொண்ணுன்னு ஒருத்தி வருவா அப்படின்னா அது முதல்ல என் அம்மா, ரெண்டாவது என் பூனை குட்டி, மூணாவது என் பொண்ணு. அவ்வளவுதான். நான் என் லைஃப்ல எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாதுடி. நீ மட்டும் தாண்டி. மற்றவங்க எனக்கு அக்கா தங்கச்சியா தான் இருப்பாங்களே தவிர என் பூனை குட்டி இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதுடி. நீ மட்டும் தாண்டி. லவ்யா மாம்ஸ், எனக்கு தெரியும் என் மாம்ஸ் என்னை மட்டும்தான் நினைப்பான், என்னை மட்டும்தான் கட்டி அணைப்பான், என்னை மட்டும்தான் லவ் பண்ணுவான். ஏய், என்ன இன்னொன்னு ஒண்ணு மட்டும்தான், அது மட்டும் சொல்லாம விட்டுட்டா? அதை வீட்டில் போய் சொல்றேன், இங்க வேண்டாம். நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம்? நான் டாக்டர் கிட்ட கேட்குறேன், அவங்க எப்போ டிஸ்சார்ஜ்னு கேட்டுட்டு உடனே உன்னை கூட்டிட்டு போறேன்டி. எனக்கே உன்னை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போன தாண்டி இருக்கு. சீக்கிரம் வந்துடுடி. நீயும் நம்ம குழந்தையும் நம்ம பெட்ரூம்ல வச்சு அப்பப்பா உனக்கு கொஞ்சம் நோண்டி நானு. சீக்கிரம் வந்துடுடி. எனக்கும் சீக்கிரமா போயிடலாம். நம்ம வீட்டுக்கு போனதும் ஜாலியா நம்ம பாப்பா கூட விளையாடலாம். ஆமாமா கண்டிப்பா. நீ பாப்பா கூட விளையாடு, நான் உன் கூட விளையாடுறேன். யோ மாம், என்ன இங்க பாரு, 1க்கு 2 இருக்கு. இனி இந்த ரொமான்ஸ் எல்லாம் தள்ளி வை, புரியுதா? ஏய் இதெல்லாம் போங்கடி. ட்வின்ஸா வந்துருச்சுன்றதுக்காகலாம் இப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் தரக்கூடாது. பாத்துக்க, இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்லாமா? மாமா பாவம் இல்ல. மாமா பாவம்னு பார்த்தா நான் பாவம் ஆயிடுவேன். போயா மாம்ஸ், அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, 2 தான் கோட்டா முடிஞ்சு போச்சு. இதோட நீ வேற நான் வேற, பாத்துக்க. அடியே அவளை வீட்டுக்கு வா, அங்க வச்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டல் வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வாடி போன குட்டி, வாடி வீட்டுக்கு, அங்க வச்சுக்கிறேன். ஏய் ஆமா, நம்ம குட்டி பொண்ணு குட்டிங்களை வச்சு நம்ம எங்கடி? ஐயோ ஆமால, எங்க நம்ம பொண்ணு குட்டிங்களை காணோம்? நல்ல வேலையா மாம், எங்கடா இன்னும் 2-3 நாள் உட்கார வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். ஏண்டி பொண்ணு குட்டி, இங்க இருந்தா உனக்கு ரெஸ்ட் தானடி? அட போயா மாம், ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ரெஸ்ட் கிடையாது, கடுப்பு தான். நான் வீட்டுக்கு வரணும், நம்ம வீட்டுக்கு வரணும். அதுவும் நம்ம பெட்ரூம்ல வந்து நம்ம 2 குட்டீஸையும் வச்சுக்கிட்டு நீயும் நானும் சேர்ந்து 2 பேரையும் கொஞ்சிக்கிட்டு நம்ம 2 பேரை மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டு எப்படிலாம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லையா? போயா மாம்ஸ். அது என்னமோ கரெக்ட் தான். நானும் அதுக்கு தாண்டி வெயிட்டிங்க. இதோ இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போனதும் நம்ம பெட்ரூம்க்கு தான் போறோம். ஓகேவா? அருண், நிமி உள்ள வரலாமா? வாங்க டாக்டர். என்ன நிமி, இப்ப பெயின்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உங்களால கொஞ்சம் நடக்க முடியுதா? பெயின்லாம் பரவாயில்ல டாக்டர், லேசான பெயின் தான் இருக்கு, நடக்க முடியுது. இதோ மாம்சா கை பிடிச்சு நடக்க வைக்கிறாங்க, நடக்கலாம் முடியுது. மேடம் நடக்கலாம் முடியுதுன்னு நீங்க ரொம்பலாம் நடக்க கூடாது, ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், கேர்ஃபுல்லா இருக்கணும். சார் அருண் சார், எவ்வளோக்கு எவ்வளோ மேடமே கேர்ஃபுல்லா பாத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்க பார்க்கும்போதே தெரியுது நீங்க மேடம் எந்த அளவுக்கு பாத்துப்பீங்கன்னு. ஆமா டாக்டர், அருண் நிம்மியை பாத்துக்காம விட்டுருவாரா என்ன? அப்பப்பா இந்த 2 நாள்ல பாத்துருப்பீங்களே. ஆமா டாக்டர், நானும் எவ்வளவு கப்பல்ஸை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு கப்பல்ஸ் தான் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுலயும் அருண் ப்ரோ, நீங்க ரியலி கிரேட். நிமி மேடம், நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும்.
யூ ஆர் லக்கி மேம். ம் ஆமா ஆமா, உண்மையாவே நான் லக்கி தான். என் மாம்ஸ் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தான். மேடம் நான் சாதாரணமா சொல்லல, சார் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ண போயிட்டாங்க. சார் என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சுரேஷ் என்ன அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, இப்ப அது நமக்கு தேவையா? அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. பூனைக்குட்டி நம்ம கிளம்பலாம் மாடி. என் மாம்ஸ் அமைதியாரு. டாக்டர் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணாரு? என் மாம்ஸ் என்ன பண்ணாரு? மேடம் அவர் பண்ணதை பார்த்து நாங்களே அதிர்ச்சி ஆயிட்டோம். நல்ல வேலை கார்த்திக் சார் பக்கத்துல இருந்ததுனால இன்னைக்கு அருண் ப்ரோ உங்க பக்கத்துல நிக்கிறாரு. என்னாச்சு டாக்டர், சொல்லுங்க என்னன்னு. சுரேஷ் விடுங்களேன், அவளுக்கு இப்ப சொல்லணுமா? இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கு, விடுங்களேன். பூனைக்குட்டி இங்க பாரு, அவங்க ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். டாக்டர் நாங்க கிளம்பலாம்ல, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுல. என் மாம்ஸ் நீ அமைதியாருன்னா இரு. டாக்டர் நீங்க சொல்லுங்க, இவர் என்ன பண்ணாரு? சாரி அருண் ப்ரோ, நான் கண்டிப்பா சிஸ்டர்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி யோசிக்காம இருப்பீங்க. சிஸ்டர் நல்ல வேலையா கார்த்திக் சார் பக்கத்துல இருந்தாங்க. கார்த்திக் சார் மட்டும் பக்கத்துல இல்ல, அருண் ப்ரோ இன்னும் வேற முடிவுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. பாய்சன் பாட்டில கையில எடுத்துட்டாங்க மேடம். முறைக்காதடி, ஏன் ப்ரோ பாருங்க இவ வேற முறைக்கிறா. முறைக்காதடி பூனைக்குட்டி, அந்த டைம்ல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நீ வேற உள்ள இருந்தியா, ரொம்ப வழியில துடிச்சியா, என்னால பார்க்க முடியலடி. சாரிடி, எல்லாத்துக்கும் காரணம் இவங்களும் தான். இவங்க வேற உன்னை காப்பாற்ற முடியாதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்களா? நீ யோசிச்சு பாரு நான் என்ன பண்ணுவேன்னு. இங்க பாரு, இப்படி எல்லாம் முறைக்காத. உன் இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீ இருந்தா நீயும் இதான் பண்ணுவ, எனக்கு நல்லா தெரியும். நானாவது கொஞ்சம் லேட்டு, ஆனா நீ உடனே குடிச்சிட்டு இருப்ப தெரியுமா? யோ என்னை காப்பாற்ற முடியாது சொன்ன நீ அந்த மாதிரிலாம் முடிவெடுப்பியா? மூஞ்ச பாரு நல்லா. என்னால நான் குழந்தை பேத்து எடுத்துட்டு வந்து நிற்கும் போது நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, என்ன நீ அனாதையா விட்டுட்டு போலான்னு நினைச்சியா? ஏன்டி அப்படிலாம் பேசுறேன்? இங்க பாருடி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த டைம் ஏதோ அப்படி நினைச்சிட்டேன், தப்புதான். சாரிடி சாரிடி. வீட்டுக்கு வா, உனக்கு வச்சுக்கிறேன். கண்டிப்பாடி, வீட்டுக்கு போனதும் நிறைய இருக்கு, மாத்தி மாத்தி. பேச்ச மாத்தாத, வீட்டுக்கு வாடி மாவனே. உனக்கு தோசை கரண்டியாலே இருக்கு. மூஞ்ச பாரு, போடா. அது சரி டாக்டர், இப்ப சந்தோஷமா? சாரி அருண் ப்ரோ, நான் டாக்டரா மட்டும் இருந்தா இது சொல்லியிருக்க மாட்டேன். நான் உங்களோட ஃப்ரெண்டு கூட இல்ல, எனக்கு மனசு கேட்கல, அதனாலதான் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். சிஸ்டர் விட்டுருங்க, ப்ரோ ரொம்ப மறைக்காதீங்க, பாவம். அவர் நீங்க இப்படி இருந்தபோது எப்படி துடிச்சு போனாரு தெரியுமா? சரிடி, அதான் அவங்களே சொல்றாங்கல்ல, போதும் முறைச்சது. இங்க பாரு, இனி மறைக்கிறது கோவம்லாம் கிடையாது. ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், இனிமே ஹாப்பியா தான் இருக்கணும், சரியா? மேம் ஏதோ ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோமேனு தான் உன்னை போன போட்டோன்னு விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கியேன், இந்த கோவமான இன்சிடென்ட்டையே நான் ஒரு எபிசோடு கொண்டு போவேன், பாத்துக்க. நல்ல வேலை, நம்ம அட்மின்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். போ. ஓகே டாக்டர், அப்புறம் வேற எதுனா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா, இல்ல கிளம்பலாமா? நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு நிம்மி. சொல்லுங்க டாக்டர். நிம்மி 2 days ஒன்ஸ் கரெக்டாக செக்அப்க்கு வந்துடணும். அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். வாங்க நான் இந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேற கட்டு போட்டு வரேன், ஓகேங்களா? கையில் இருக்க காயெல்லாம் மோஸ்ட்லி ஆறிடுச்சு, தலையில மட்டும்தான் இது பிளட் இதுவாகிற வரைக்கும் நம்ம கட்டை மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும், ஓகேவா? இன்னும் ஒரு 3 கட்டு மட்டும் போட்டால் போதும். அருண் நிம்மியை 2 days ஒன்ஸ் கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இவளுக்கு தலையில அடிப்பட்டதுனால ஏதோ ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல? ப்ரோ மேடமோட கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலானது. மேடம் இப்படி உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். உண்மையா சொல்லணும்னா அவங்க உயிர் பொழைச்சது உங்களால தான் சொல்லணும். உங்களுடைய காதல் தான் அவங்க திருப்பி கொண்டு வந்திருக்கு. ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் உண்மை டாக்டர். என் மாம்சை மேல வச்சிருக்க பாசம் காதல் இதெல்லாம் தான் என்னை திருப்பி கொண்டு வந்து அவர்கிட்டயே சேர்த்துருச்சு. ஆமா சிஸ்டர், நாங்க டாக்டரா மட்டும் இருந்தா இதை சொல்லியிருக்க மாட்டோம். நாங்களும் உங்க ஃபேமிலியில ஒருத்தர் ஆயிட்டோம். 2 நாளா அவர் துடிச்ச துடிப்பை பார்த்து அப்பப்பா எங்களுக்கு அழுக வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்பப்பா முடியல, அடிய பூனைக்குட்டி வீட்டுக்கு போலாண்டி. அருண் நிம்மி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், கவலைப்படாதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல, நீங்க கொடுங்க டாக்டர், எவ்வளவு நேரம் கொடுக்குறோமோ கொடுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பினா நல்லா இருக்கும். டாக்டர் நான் கேட்கலாம்னு நினைச்சேன், இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங் அப்பவே ட்வின்ஸ்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? அதுக்கு காரணம் உங்க வைஃப் தான். அவங்க தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, சஸ்பென்ஸா இருக்கணும்னு நினைச்சாங்க. சார் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ட்வின் பேபியால தான் நிம்மிக்கு இவ்ளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். டாக்டர் நாங்க கிளம்புறமே, டைம் ஆயிடுச்சு. அப்படியே பூனைக்குட்டி இப்ப எங்க நாலுபுற? சொல்லுங்க டாக்டர், என்ன சொன்னா? நிம்மி இவ்ளோ நேரம் அருண் சொன்னதை கேட்டு நீ முறைச்சிட்டு இருந்தல, இப்போ நீ பண்ணதையும் அருண் கேட்கணும்ல. நாங்க சொல்லிதான் ஆகணும்ப்பா. ஆஸ் அ டாக்டரா ஆஸ் அ ஃப்ரெண்டா கண்டிப்பா அருண் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். அருண் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தெரியும் இவங்களுக்கு ட்வின் பேபின்னு. அப்போ நிம்மி தான் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், அவங்க வந்து சஸ்பென்ஸா இருக்கணும்னு நினைச்சாங்க, சர்ப்ரைஸா உங்களுக்கு சொல்லலான்னுட்டு. பட் இந்த ட்வின் பேபின்ற இதுதான் நிம்மிக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜே கொண்டு வந்துருச்சு. இந்த 2 குழந்தையோட வெயிட்ட நிம்மியோட கர்ப்பப்பை தாங்கல. எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகி நிம்மியும் குழந்தைகளும் நல்லபடியா இருக்காங்க. ஆனா நாங்க உண்மையாவே இப்படி ஒரு கேஸை அட்டென்ட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா சொல்றேன், ஒண்ணு குழந்தை இல்லைன்னா அம்மா
2 பேர்ல யாரையாவது தான் எங்களால உயிரோட கொடுத்துருக்க முடியும். இப்ப 3 பேருமே நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு உண்மையிலே காரணம் உங்க பாசமும் காதலும் தான் அருண். அதே அளவு நிம்மியும் உங்க மேல அதிகப்படியான பாசமும் காதலும் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க உயிரை அவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லயும் அவங்க உயிரை கையில பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க. திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்டயே கொடுக்கணும்னு. அதே போல நல்லபடியா அவங்க உங்க குழந்தையும் அவங்களையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இல்ல டாக்டர், என்னையும் என் குழந்தைங்களையும் நல்லபடியா காப்பாத்தி என் மாமா கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் தான் டாக்டர் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே நிமி, இங்க பாருங்க, கரெக்டா செக்அப்க்கு வரணும். அப்புறம் பாப்பாவை 1 மந்த் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போடணும், ஓகேவா? ரெகுலரா தடுப்பூசி எல்லாமே எடுத்துக்கணும். நான் அப்பப்போ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன், ஓகேவா? அருண், நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்றேன். ஷியோர் டாக்டர், தேங்க்யூ. சுரேஷ், ரொம்ப தேங்க்ஸ். அட என்ன ப்ரோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஓகே, பேபிஸை நல்லா பார்த்துக்கோங்க, சிஸ்டரையும் பார்த்துக்கோங்க. சாரி, நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன். நான் இதை சொல்லவே கூடாது உங்ககிட்ட. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? சிஸ்டர், நீங்களும் கிளம்பலாம். இங்கே பாருங்க, நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் வேலை பார்க்கக்கூடாது. டாக்டர் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். ஓகே நிமி. அருண், நீங்கள் நிமியை கூட்டிட்டு கிளம்பலாம். நான் சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்அப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்துருங்க. ஓகே டாக்டர், கிளம்புறோம். டாக்டர், அனன்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு முன்னாடி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. வெளியில தான் வெயிட் பண்றாங்க. நீங்க போங்க, உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். ரெடி போன குட்டி, கிளம்பலாமா? போலாம். பார்த்து பொறுமையாக எழுந்துருங்க. பாப்பா என்கிட்ட விடு. அடடே, ஏன் மருமப்புள்ள வீட்டுக்கு வந்துட்டாரு? மருமகன் தூங்குறாரு போல இருக்கே. சித்தி, சீக்கிரம் ஆர்த்தி எடுங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதும் என் மருமகன் ஏஞ்சிருவான். எழுந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் விளையாடணும். சீக்கிரம் சீக்கிரம் ஆர்த்தி எடுங்க. ஆமா ஆமா, எப்படி எந்திரிப்பான் பாருங்க. அக்கா, தூங்குனபடி தூங்கினதான்க்கா இருக்கான் இவன். எந்திரிக்கவே மாட்டேங்கிறான்க்கா. நான் கொஞ்ச நேரம் பேசி விளையாடலான்னு பார்த்தா நல்லா தூங்குறான்க்கா. கார்த்திக், இப்ப அப்படிதான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக பாரு, தூங்க வச்சா கூட தூங்க மாட்டாங்க. சேட்டையும் சிலுமிஷமும் அதிகமா இருக்கும். அதுலயும் உன் பையனா சொல்லவே வேணாம், எல்லாமே டபுள் மடங்கா இருக்கும். அம்மா, நீங்களே உங்க பையனை இப்படி சொன்னா எப்படிமா? என் பையனை பத்தி எனக்கு தானே தெரியும், அதான் கரெக்டா சொல்றேன். சரி சரி, விட்டா என் மானத்தையே வாங்கிடுவீங்க போல இருக்கு. நீங்க ஆர்த்தி எடுங்க. அத்தை, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கல்ல, அதான் மாமா நைஸா நழுவிலான்னு பாக்குறாங்க. ஆமாமா, நீங்க சரியான தில்லாலங்கடி. சரி சரி, என் பேர குழந்தை வந்திருக்கா. முதல்ல நான் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன். நல்ல நேரம் முடி எடுத்துக்கலார. மருமகளே மருமகளே எங்கள் வீட்டு மருமகளே, வந்த திருமகளே, மன்னாதி மன்னருடன். கார்த்திக், அண்ணனையும் குழந்தைய கூட்டிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. சரிங்கம்மா. என் பொண்டாட்டி வாடி. சரிங்க மாமா. அனன்யா, என் மருமகனை என்கிட்ட கொடுத்துரு. நான் நல்லா பாத்துக்கிறேன், சரியா? நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு. நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறமா கூட நீ பையனை பாத்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். அது சரியாமதான். முதல்ல போய் என் மூத்த பேரனை பாரு. அவனையும் உன்னால சமாளிக்க முடியலையாமா, இங்க வந்துட்டான். போ, என் பேரனுங்களை பார்க்க நான் இருக்கேன். நான் பத்திரமா பாத்துப்பேன். நீ யாரையுமே பாத்துக்க வேணாம். இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டாலே போதும். என் பேரனுங்களை பாத்துக்க நான் இருக்கேன். என் பேரனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். சித்தி, நான் பாத்துக்கிறேன் சித்தி மருமகனை. நீங்க போங்க. நீங்க போய் முதல்ல உங்க மூத்த பேரனை பாருங்க, போங்க. அவ அப்படிதான் எதுல கத்திட்டு கிடப்பா. நீ கொடுமா. எதுக்கு சண்டை? இந்தாங்க, 2 பேரும் கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சிங்க. என்ன ஃப்ரீயா விட்டா போதும். நான் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். அடே லட்டு தங்கமே, தூங்குறீங்களா நீங்க? செல்ல குட்டி, நீங்க தூங்குறீங்களாமா? சே தூங்குங்கண்ணா. அம்மா கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மாக்கு இப்போ உடம்பு முடியல பாத்தியா? அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அது வரைக்கும் நீங்க பாட்டிக்கிட்ட இருப்பீங்களா? இல்ல, அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அத்தைக்கிட்ட இருப்பீங்களா? வாங்க வாங்க. அவ அப்படிதான் ஏதாவது உளறிட்டுப்பா. நீ அவ்வளவுதான் கண்டுக்காதேன்னு. நீ பாட்டியை மட்டும் பாரு. சித்தி. சரிடி பொண்டாட்டி, நமக்கு நீங்க வேலை இல்ல. வா நம்ம பெட்ரூமுக்கு போவோம். உங்களுக்கு ரொம்ப தான் மாமா. அங்க பாருங்க, அத்தையும் அண்ணியும் பாப்பாக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க, போங்க. அவங்க சண்டையெல்லாம் இப்போதைக்கு சமாதானப்படுத்த முடியாதுடி. பாத்துல என் பையனை வச்சு 2 பேரும் பால் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஆடிட்டு தருவாங்க, அப்புறமா நம்ம வச்சு பால் ஆடலாம். இப்ப நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வா ஓடியும் பொண்டாட்டி.